Hello viewers, welcome to my channel என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடிய ஒரு சூப் பத்தி பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்லைங்க, முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை சூப் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா, நம்ம தேவையான அளவுக்கு கீரை. இது செய்யிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? சின்ன வெங்காயம், அப்புறம் பிரிஞ்சி இலை, தக்காளி கொட்டை எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சாச்சு. அது கூடவே வெரி குட். அப்புறம் கடுகு இல்லம்மா, அது வந்து பெப்பர், சீரகம், குறுமிளகு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் முக்கியமாக நம்ம வந்து அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, காம்பை வந்து நல்லா அலசிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரையோட முக்கால்வாசியான சத்து இந்த முருங்கைக்கீரையோட காம்பில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரிஞ்சி இலையை போட்டு மற்ற பொருட்களையும் போட்டுடலாம். காம்பு போட்டாச்சு. அடுத்தது கீரை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை போட்டுடணும். உப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து ஒரு 3 விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா 3 விசில் விட்டு வெந்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த தண்ணியை வடிச்சிக்கலாம். நல்லா வடிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த இதை தண்ணியை வடித்தாச்சு. மீதி இருக்கிற அந்த கீரையை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். 3 விசில் விட்டுருக்கிறதுனால நல்லா அது வந்து வெந்திருக்கும். நல்லா கடைஞ்சிட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச அந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை விட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. நம்மளோட சூப் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் என்ரிச் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குருமிளகு தூள் சேர்த்தலாம். அது கூட நல்ல பசு நெய், எப்பயுமே பசு நெய் வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நெய்யை வந்து விட்டு மறுபடியும் கலந்து தேவைப்பட்டால் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வடிகட்டி சாப்பிட்லாம். பொதுவாக நீங்கள் இப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. நல்லா மென்னுட்டு அந்த சக்கையை வந்து நீங்கள் துப்பிடலாம். அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வடித்து சாப்பிட்றத விட அப்படியே அந்த கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கூடும். ஸோ அருமையாக நம்மளோட முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்தாலோ, டயர்டாக இருந்தாலோ, சளி காய்ச்சல் அந்த டைமில் கூட இந்த சூப்பை நம்ம ட்ரை பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த ரெசிபி ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கும் ரொம்ப நல்லது. ரெகுலராக இதை சாப்பிட்டு வரும்போது முடி கொட்டுறது நிற்கும், முட்டி வலி, இடுப்பு வலி எல்லா பிரச்சனையுமே தீருங்க. ஆனால் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க, மற்ற இஷ்யூஸ் இருக்கவங்க இதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா முருங்கைக்கீரையில் அதிகமாக கால்சியம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு, குழந்தைகள், பெண்கள் எல்லாருக்குமே அருமையான இந்த சூப் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ண. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Eat healthy and stay happy. Thank you so much for watching.